ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கான ஒரு அப்டேட் வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி தான். ஸோ எஸ் ஜனநாயகன் திரைப்படத்தோடைய அஃபீஷியல் டீசர் ஒன்று ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லப்படுது. ஸோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்துக்கு ஆல்ரெடி ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி படத்தை ஜவ்வா இழுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஒரு ஹைப்ன்றதே இல்லாமல் இருக்கிறனால இந்த திரைப்படத்துக்கான ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் டீசர் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய போஸ்டர்ஸ் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அப்டேட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இனிமேல் தளபதி ஃபேன்ஸுக்கு அப்டேட் மேலே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்னும் யூபிஐ சர்டிஃபிகேட் கொடுக்கலையே. ஸோ அதுக்குள்ளே எப்படி அப்டேட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கூடிய சீக்கிரமா கொடுத்துருவாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா படத்துக்கான ப்ரொமோஷன்ல இறங்குறதுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா படத்தை மட்டுமே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் கேவன் ப்ரொடக்ஷன் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ இருந்து போஸ்டர் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் விட்டு படத்துக்கான ஹைப்ன்றதை கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ ஆல்ரெடி படத்துக்கான ஹைப்ன்றது நிறைய இருக்கு. இந்த படம் தளபதியோட கடைசி படம் அப்படின்றனால ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னும் அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் ஹைப் ஏறும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வேற ஏதாவது சாங் ரிலீஸ் பண்ணாம இருந்தால் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கப்புறமா டிவி ப்ரொமோஷன்லாம் கொடுப்பாங்க. அடுத்ததான் மெயினாக டீசர் தான். ஸோ டீசர் ரிலீஸ் டேட் மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா 4 டேட் சொல்லப்படுது. ஸோ என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19, பிப்ரவரி 20, இல்ல அப்படின்னா பிப்ரவரி 26, இல்ல அப்படின்னா பிப்ரவரி 27 இந்த 4 டேட் தான் சொல்லப்படுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த டேட்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே சென்சார் போர்டு கையில தான் இருக்கு. ஸோ அவங்க என்ன மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ஸோ எப்போ கொடுக்குறாங்க அப்படின்றதா இருக்கு. ஸோ நல்ல முறையில் கூடிய சீக்கிரமா கொடுத்துட்டாங்க அப்படின்னா படத்தை நீட்டாக ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஜனநாயகன் டீசர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நியூ டீசரா தான் வரப்போகுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். 6 மாறு சம்பவம் லோடிங் தான் சொன்னோம். ஸோ தளபதி ஃபேன்ஸ்லாம் வேற லெவல் என்ஜாய்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ என்ஜாய்மெண்ட்ல இருங்க. ஜனநாயகன் சம்பவம் லோடிங். அந்த இடத்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்னா முடிய போகுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோ சொல்லிட்டு தான் இருக்கும். பிப்ரவரி மந்த் எண்டுக்குள்ள நம்ம முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு எஸ் ஜே சூர்யா அவர்களை பற்றி சிவராஜ்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா செட்டில் இருக்கும்போது எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஃபன் பண்ணிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுல தெரிஞ்சு போச்சு எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஒரு படத்தை நடிக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அண்ட் ரஜினிகாந்த் சிவராஜ்குமார் 2 பேர் இருக்கிற செட்டில் நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்கள் எதுக்கு போனார்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ் ஜே சூர்யா அண்ட் ரஜினிகாந்த் அண்ட் சிவராஜ்குமார் 3 பேரும் ஆன் ஸ்கிரீன்ல வர மாதிரியான ஒரு சீன் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெல்சன் அவர்கள் கொளுத்தி எடுத்துக்க போறாரு. ஸோ எப்படி எடுத்துருக்கான்றத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா தாறுமாறா இருக்க போகுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். சம்பவம் லோடிங் தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்துக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இனிமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மந்த் எண்டில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் அப்டேட்னு சொல்லிட்டு இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ ரஜினி ஃபேன்ஸ்க்குலாம் அப்டேட்ஸ் கம்மிங்ல வந்துகிட்டே இருக்கு. அண்ட் அடுத்த அப்டேட் நம்ம யாஷ் அவர்களுடைய டாக்ஸிக் படத்தை பத்தி தான். ஸோ டாக்ஸிக் படத்துலேருந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்த டாக்ஸிக் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கேர்ள்ஸோட நம்ம யாஷ் அவர்கள் ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த சீன் தியேட்டர்ல ரொம்பவே மாசா சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு எக்ஸைட்மெண்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி இவங்க கார்ல போட்ட ஃபைட்ன்றதே இன்னும் மறக்க முடியல. ஸோ அதுக்குள்ள 9 கேர்ள்ஸோட வெட்ட வெளிச்சத்துல ஒரு ஃபைட் சீன் சொல்றாங்க. ஸோ அது ஒரு மாலுக்குள்ள நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்க போகுது தெரியல. ஸோ கண்டிப்பான சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா வரும்போதே ஒரு கிளாஷோட தான் வருது. இந்த படம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ அதே டேட்ல தான் துரந்தர் 2 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ துரந்தர் படம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் துரந்தர் 2 வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம டாக்ஸிக் படத்துக்கும் வேற லெவல் எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த கிளாஷ்ன்றது ஒரு மெகா கிளாஷா இருக்க போகுது. ஸோ இந்த கிளாஸ்ல எது ஜெயிக்கும் எது தோக்கும்லாம் கிடையாது. ஸோ ரெண்டுமே பிளாக் பஸ்டர் தான் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ வெறித்தனமான சம்பவம் தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு கிளாஷ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்ததான் நம்ம பிரபாஸ் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தில் நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்ற தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இவர் நடிக்கவே இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா காட்சி எதுவுமே தொடங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூமர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிரகாஷ் ராஜ் அவர்கள் அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிரிப்பா இருக்கு இந்த மாதிரி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு பிரகாஷ் ராஜ் அவர்கள் இந்த ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா தாறுமாறா வரப்போகுது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒரு தாறுமாறு சம்பவம் லோடிங் தான் சொல்லணும். அண்ட் அடுத்த சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற அல்லு அர்ஜுன் 22 இந்த ப்ராஜெக்டோட அப்டேட்ஸ் இனிமே வரப்போகுது. ஸோ எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுனோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் போஸ்டர் அப்படின்னா டைட்டில் டீசர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ படத்தோட ஷூட்டிங் இப்போ மும்பையில் போயிட்டு இருக்கு. ஸோ ஏப்ரல் 8ஆம் தேதி நம்ம அல்லு அர்ஜுன் பர்த்டே. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா ஒரு டைட்டில் டீசர் அப்படி இல்லை அப்படின்னா டைட்டில் போஸ்டர் எதிர்பார்க்கலாம். ஸோ தாறுமாறா இருக்க போகுது. ஸோ அன்னைக்கு தான் அப்டேட் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் அப்டேட்னு சொல்லிட்டு வரிசையான வரும். அந்த ஒரு டீசர்லேயே ரிலீஸ் டேட் கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரெண்டுத்துல எதை பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ். இந்த மூவி அப்டேட்ஸ் பற்றிலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற எல்லா மூவி அப்டேட்ஸும் ஒரே வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.